தமிழ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய சமீபத்திலேயே அவருடைய பேட்டி அந்த சமீபத்திய ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசினார்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அவர் பேசியதை எடுத்து மிகப்பெரிய அளவில் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து ஒரு பேசுபொருளாக மாற்றியதோடு அல்லாமல் போராட்டம் என்கிற அளவிற்கு சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம், இன்னும் அடுத்த வாரம்னு சொல்ல முடியாது, இந்த வாரம் வெளியிடப்பட இருக்கின்ற அவருடைய திரைப்படம் தக் லைஃப் என்கிற அந்த திரைப்படத்தை கர்நாடகத்தில் நாங்கள் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதனால் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு வந்தபொழுது நீதியரசர் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதியரசர் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவர் சட்டத்தின் பார்வையிலிருந்து இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதை விட அவர் இந்த பிரச்சனையை இலகுவாக அணுகி இருக்கலாம். இதை ஏன் ஊதி பெரிதாக்க வேண்டும்? பெரிதாக்கின்ற அளவில் கமலஹாசன் போன்றோர் நடந்து கொள்வது அப்படின்றது தான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காரு. அதாவது கருத்துரிமை அப்படின்னு இருக்குது. இந்த கருத்துரிமை என்றது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில சென்சிட்டிவ் சப்ஜெக்ட், ஒரு சில டாபிக், ஒரு சில சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சென்சிட்டிவிட்டி கருதி இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கொதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்படின்னும் பொழுது சமுதாயத்தில் முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சற்றே கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் மக்கள் வந்து இந்த சமுதாயத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. இப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சட்டத்தை ஒரு பக்கம் வைப்பா, சரிப்பா சட்டப்படி நீ பேசுனது சரியா இல்லையா அப்படின்றதுக்குள்ளே அந்த வாதத்துக்குள்ளே நம்ம போவோம். இது பேசினா இந்த பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? அப்போ தெரிந்தே இந்த பிரச்சனைக்கு வித்திட்டு வகையில் நீ பேசுறியா அப்படின்றது தான். சரி, இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. இப்போ நீ திரைப்படத்தை வெளியிடணும்னு சொல்கிறேன். இந்த திரைப்படத்திற்கு பல கோடி ரூபாய் நீ மூலதனம் போட்டிருக்க, இங்கிருந்து பல கோடி ரூபாய் நீ சம்பாதிக்க போகிற, அதாவது கர்நாடகத்திலிருந்து நீ பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிற அப்படின்ற நிலையில் நீ இந்த மொழி சார்ந்த இந்த சர்ச்சைக்குள்ளே நுழைய வேண்டிய அவசியம் இருக்கா? நீ இந்த மொழி சார்ந்த அறிஞரா, மொழி வல்லுநரா, நீ யார்? நீ ஒரு துறையில் இருக்கக்கூடிய நபர், சரி அரசியல்வாதினே வச்சுக்கோமே. இப்போ அரசியல்வாதிகளுக்கு மொழி சார்ந்த அந்த புரிதல், அதாவது மொழி சார்ந்த ஆராய்ச்சி அதை படித்திருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. இது ஏன் அவர் சொல்கிறாருன்னா, முக்கியமாக இதே போன்ற ஒரு சர்ச்சை பல ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகத்திலையும் இதே மாதிரியான ஒரு சர்ச்சை எழுந்தது. அது எப்பொழுது அப்படின்றால், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ராஜாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சில கருத்துக்களை அவர் சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி அதற்கப்புறம் அவர் வருத்தம் தெரிவித்து அதை வாபஸ் பெற்றுக்கொண்டார். அந்த மாதிரியான கருத்துக்களில் இதுவும் ஒன்று. அப்போ இங்கே என்ன ஆர்கியூமெண்ட்டு, எதை பேசிவிட்டார் கமலஹாசன் அப்படின்னா, தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது என்று பொருள்பட அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே சர்ச்சைக்கு உள்ள பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ தமிழ் தொன்மை வாய்ந்த ஒரு மொழி, ஒரு அழகிய மொழி, அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தமிழுடைய தொன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, அதுலேயும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் கன்னடம் என்று வரும்பொழுது அவர்கள் ஒரு சில உணர்வு சார்ந்த ஒரு பிடிப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த உணர்வு சார்ந்த பிடிப்பை அவர்கள் வைத்திருக்கும் பொழுது அதை வந்து நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீ அவங்கக்கிட்ட போய்ட்டு இல்லை இல்லை எங்கள்கிட்ட தான் உங்கள் மொழி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உள்ளபடியே நாம் அதை நம்பலாம். அவர்கள் அதை ஏற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது நான் ஏன் ஏற்றுக்கணும்? நான் ஏற்றுக்க முடியாது. என் மொழிக்கும் உன் மொழிக்கும் வந்து தொடர்பு இருக்குது. ஆனால் உன் மொழியிலிருந்து தான் என் மொழி வந்தது என்பதனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள்ட்ட போய் நீங்கள் விதண்டாவாதம் செய்வதற்கு நீ மொழி வல்லுநராக இருக்க வேண்டும், இல்லை மொழி அறிஞராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சர்ச்சைக்குள்ளே நீ இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீம்பிற்கு நீ அந்த சர்ச்சைக்குள்ளே இறங்குற. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, சீமான் அண்ணன் இருக்கார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு வைங்க, அது உணர்வுபூர்வமாக உண்மையாகவே சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று என்பது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை வெளியில் சும்மா வெளி தோற்றத்துக்காகவோ பேசக்கூடிய விஷயம் கிடையாது. அவருக்கு உண்மையிலேயே அவருடைய சித்தாந்தம், அவருடைய கட்சியுடைய சித்தாந்தம், இது எல்லாமே அதை நோக்கியே இருக்குது. நீ வச்சிருக்க கட்சிக்கு எதுன்னு பேர் வச்ச? மையம்னு பேர் வச்சுருக்க. எதுக்கு மையம்னு பேர் வச்ச? இந்த பக்கமும் கிடையாது, அந்த பக்கம் கிடையாது, நடுவில் அப்படின்ட்டு. அப்போது அதே பேலன்சிங் ஆக்ட் தானே நீ எல்லாவற்றிலையும் செஞ்சுருக்கணும். எதற்காக சர்ச்சைக்குரிய இந்த விஷயத்தை பேசணும்? உனக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனையை வந்து இதை நோக்கித்தான் போகும்னு நல்லா தெரியும். மொழி சார்ந்து அது தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும்,
இவங்க எல்லாமே இந்த ஸ்டேட்ஸ், அதாவது இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இவர்களுக்கு மொழிப்பற்று அப்படின்றது பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பிரதானமாக பார்க்கப்படுகின்ற மாநிலங்களில் நீங்கள் மொழி சார்ந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவது அப்படின்றது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அம்பேத்கர் பதிவு பண்ணுறார். என்ன பதிவு பண்ணுறார்? அம்பேத்கர் வந்து இந்த அரசியல் சாசனத்தை வந்து தொகுத்து வழங்குகின்ற அந்த பணியில் இருந்த பொழுது சில ஆலோசனைகளுக்காக அவர் அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கவர்னர் ஜெனரலாக இருந்த திரு ராஜாஜி அவர்களை சென்று சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அங்கே ராஜாஜி அவர்கள் சொன்னதாக அம்பேத்கர் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? நான் ராஜாஜியிடம் சென்று இந்த ஆலோசனைகளை கேட்டேன். இந்த மாதிரி வந்து அரசியல் சாசனத்தில் நம்ம இந்த மாதிரி தொகுத்து வழங்கலான் இருக்கோம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னும்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, இதற்கு அம்பேத்கர் துணைக்கு போகிறீங்க அப்படின்றதே முதல்ல என்னால் ஏற்றுக்க முடியல. அது என்ன அப்படின்னா, நீங்கள் டெல்லியை மையமாக வைத்து, டெல்லியை தலைநகராக வைத்து ஆட்சி நிர்வாகத்தை மத்திய அரசாங்கம் என்று ஒரு இடத்தில் வைக்கப் போகிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவில் மாநில சுயாட்சி என்பதனை பாதிக்கும். ஏன் பாதிக்கும் என்றால், முக்கியமாக தென் மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க மொழிப்பற்று அதிகம். அப்போ மொழிப்பற்று அதிகம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் அவர்கள் அந்த மொழி அடையாளத்தை பிரதானப்படுத்தி அவர்களுடைய அரசியலை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக அமைத்து கொண்டிருக்கின்ற சூழலில் நீங்கள் அங்கே டெல்லியிலேருந்து கோல் வச்சுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்தி மட்டுமே அங்கே ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்றதை ராஜாஜி முன்னரே எச்சரித்ததாக அம்பேத்கர் பதிவு செய்கிறார். ஒரு படி மேலே போய் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கணும், இது பொய்க்கும் அளவில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அவர் சொல்வது வருங்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் சொல்கிறாரு. இதை நாம் வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாம் அதை பொய்க்கும் வகையில் நடந்து கொள்ளணும்னு. அப்போ பொய்க்கும் வகையில் நடந்து கொள்ளணும் என்ன செய்யணும்? இங்கே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில இடங்களில் சில சென்டிமெண்ட்டுங்க, அதை மாற்ற முடியாது. இதே கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்க மண்டியாவில் இருக்கக்கூடிய மேல்கோட்டை கோவிலுக்கு போனீங்கன்னாக்க மேல்கோட்டை கோவிலில் இது சமஸ்கிருதமும் தமிழ் பாசரங்களும் தான் பாடுறாங்க. அப்போ அங்கே போய் நீ கன்னட ஸ்லோகம் தான் பாடணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதே திருவையாறில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே தெலுங்கு கீர்த்தனைகள் மிகப்பெரிய அளவில், தியாகராஜ கீர்த்தனைகள், பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அப்படின்றது வாசிக்கப்படுது. இதை நீங்கள் வந்து தடுத்து பேச முடியுமா? இல்லை, தமிழ் கீர்த்தனைகள் தான் நீங்கள் பாடணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது இங்கே என்னென்னா, ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கக்கூடிய தனித்துவத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கான சிறப்பு அம்சங்களை நாம் புரிந்து கொண்டு இங்கே நான் மூத்ததா நீ மூத்ததா அப்படின்ற அந்த சண்டைக்குள்ளே போகாமல் இந்த தனித்துவத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். சரி, அவ்வளோ பேசக்கூடிய நீ கன்னட மக்கள் வந்து இவ்வளவு கொதிப்பில் இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் அதை நான் மதிக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறாய் என்றால் நீ எதற்காக அங்கே திரைப்படத்தை வெளியிட வேண்டும்னு அங்கே போய் நிற்கிற? வேண்டான்னு சொல்லிட்டு போ. என்னுடைய திரைப்படத்தை கர்நாடகத்தில் நான் வந்து வெளியிட விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு போ. ஏன்னா அந்த ஏரியா ரைட்டை நீ கொடுத்துருக்க, விற்றுருக்க. அப்போது உனக்கு வியாபாரம்னு வரும்பொழுது அங்கே கன்னடமாக இருந்து, தெலுங்காக இருந்து, இந்தியாக இருந்து, துளுவாக இருந்து, இல்லை மலையாளமாக இருந்து, இல்லை வேறு மொழியாக இருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே தமிழ் மக்களிடம் வந்து தேவையில்லாமல் தமிழ் சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு அதில் ஒரு விளம்பரம் தேடி அதில் ஒரு ஆதாயம் தேட நினைக்கிறது இந்த கேவலமான புத்தியைத்தான் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். இங்கே தான் நான் வேறுபட்டு பார்க்குறேன். சீமானுடைய எண்ண ஓட்டத்தையும் கமலஹாசன் போன்றவர்களுடைய எண்ண ஓட்டத்தையும் நான் ஏன் வேறுபடுத்தி பார்க்குறேன்னா, சீமான் உண்மையிலேயே ஒரு படம் எடுத்திருந்து அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த எதிர்ப்பிற்கு நீதிமன்றத்திற்கு போய் நீ ஒன்றும் மன்னிப்பு கேளு, இல்லை திரைப்படத்தை வெளியிட முடியாதுன்னு சொன்னால் நான் வெளியிட விரும்பவில்லை என்று சொல்லியிருப்பார். அவர் மானஸ்தன். நீ அப்படியா, உனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், ஏன் இந்த புத்தி? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகத்தில் இந்த இந்தி கன்னடம் அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இந்தி பேசுபவர்கள் அப்படின்றவங்க வந்து கன்னடம் பேச மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு பெரிய வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு இராணுவ வீரர் வந்து இந்தி பேச மறுத்தார், கன்னடம் பேச மறுத்தார் என்பதனால்
அங்கே ஒரு கன்னடிகரால் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு வீடியோ போட அது இந்தியா முழுக்க பெரிய பரபரப்பாக அது பகிரப்பட்டது. எல்லோரும் தேசியம் காக்கப்பட வேண்டாமா, இராணுவ வீரருக்கு இந்த கதியா இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவர் ஒரு ஆட்டோ டிரைவரோட ரோட்டில் வண்டி உரசி கொண்டது சார்பாக ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை வாய் தகராறாக மாறி அது கைகலப்பாக மாறி அது கடைசியில் எங்கே போய் நின்றுதுன்னா அடிதடி போய் இவர் சரமாரியாக தாக்கப்பட்டார். இவரும் தாக்கியிருக்கிறார், அவரும் தாக்கியிருக்கிறார். சரியா? அப்போது இந்த பிரச்சனை ரோட்டில் நடக்கக்கூடிய தகராறு. இதை கன்னடமா இந்தியா என்று மாற்றியது யார்? இதை வைத்து தேசியவாதம் என்று கூப்பாடு போட்டது யார்? இதுதான் தேசியவாதமா? பல மொழிகள் இங்கே இயங்கி கொண்டிருக்கின்றன. இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா அவன் பேசுகிற மொழி நமக்கு புரியாமல் கூட போகலாம். விவேக்கே நிறைய படத்தில் காமெடி பண்ணியிருப்பார், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. அந்த பைக்கில் போகும்போது என்ன ஜிலேபி பிடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு அவன் ஜிலேபி பிடிஞ்ச மாதிரி தான் இது இருக்குது, தெலுங்கோ கன்னடமோ. அதே மாதிரி அங்கே கன்னடக்காரனுக்கு தமிழ் பார்த்திங்கன்னா அவனுக்கும் அந்த மாதிரி தான் ஜிலேபி பிடிஞ்ச மாதிரி தான் அவனுக்கு இருக்கும் நம்மளுடைய மொழியை பார்த்தா. இப்படி 100 கிலோமீட்டர் வித்தியாசத்துலேயே இவ்வளோ வேறுபாடுகள் நமக்குள்ளே இருக்குது. அப்படின்னும் பொழுது இதை நாம் புரிந்து கொண்டு இதை மதித்து வாழும்பொழுது தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது இந்த ஒரு அமைதியான ஒரு பாரதத்திற்கு, அமைதி பூங்காவாக ஒரு பாரதத்திற்கு இடம் கொடுக்கும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத மொழி சர்ச்சைக்குள்ளே போய் இது ஒரு மொழி அறிஞர்கள் அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம். அது யாருமே கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இவர் மொழி அறிஞர் இருக்கார், கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மொழி அறிஞர் இருக்கார், கன்னடா மொழி அறிஞர் இருக்கார். அவர் ஒன்று சொல்கிறார், சரியா? தமிழில் சில மொழி அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பேசுகிறத நம்ம யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை. ஏன்னா இவர்கள் அந்த துறையில் வல்லுநர்கள், அவர்கள் அதை பேசுவதை சர்ச்சைக்கு ஆகாது. ஆனால் இது போன்ற பிரபலங்கள் பேசும்பொழுது தான் அது சர்ச்சைக்குள் போகிறது. இந்த சர்ச்சை அவசியமா என்று நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் கமல் எப்பவும் பண்ணுறது போல் சுற்றி 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 ஒரு பதில். ஒன்று சிம்பு சொல்கிற மாதிரி ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, இதெல்லாமே அப்படியே நிற்கிற, அப்படி கொண்டு போக முடியாது அப்படின்றது தான் திரும்பவும் நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் வட சொல்லை நான் வெறுக்கிறேன் என்று சொன்ன கமலஹாசன் அவருடைய மகள்களுக்கு ஸ்ருதி, அக்ஷரா என்று வட சொல்லைத்தான் பெயராக வைத்திருக்கிறார். அவருடைய திரைப்படங்களும் வட சொற்களை தான் கொண்டிருக்கிறது என்ற நிலையில் தக் லைஃப் என்கிற படத்திற்கு விளம்பரத்தை இப்படியெல்லாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னா அவர் அதற்கு தகுதியானவர். அதனால் இதை வைத்து கொண்டு கன்னடமா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சர்ச்சைக்குள்ளே இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மொழி அறிஞர்கள் சொல்வதை வைத்து நாம் அந்த சர்ச்சைக்குள்ளே போகலாம். இது போன்ற விளம்பர பிரியர்கள் செய்வதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக இந்த விஷமத்தனமான பேச்சாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே கமலஹாசன் பேசியது கண்டிக்கத்தக்கது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.